ஒரு அழகான பந்து போல பொழுதியான பூனை ஒரு அமைதியான கிராமத்தில் விவசாயம் செய்து வாழ்ந்தது. அதன் தோட்டம் சிறியதாயிருந்தாலும் அம்போடு முயற்சியோடு நிரம்பியது. ஒரு நாள் அது முடிவு செய்தது, இந்த முறை தக்காளி விற்கலாம். அதுக்கு பூமியை நன்றா உழுது ரோஜா வாசனமிக்க சிறிய தக்காளி விதைகளை போட்டது. ஒவ்வொரு நாளும் அதை பாசத்தோடு நீரூற்றி வளர்த்து வெயிலும் மழையும் அதுக்கு துணையாக இருந்த. சில வாரங்கள் கழித்து செம்மழை போன சிவப்பான தக்காளிகள் கிளைகளில் மிதந்தன. அவை வெந்து பளிச்சென்று பிரகாசித்தன. அதை கண்ட பூனை மகிழ்ச்சியில மியா என்று ஒலித்தது. அது தக்காளிகளை எரிச்சு சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி ஒரு சிறிய சோஸ் பாத்திரத்தில் போட்டு பட்டாணி, மிளகாய் தூள், உப்பு சேர்த்து ஒரு அருமையான தக்காளி குழம்பு தயாரிச்சது. அடுப்பில் நெருப்பு மிதமாய் எரிந்தது. வாசனை மெல்ல பரவியது. பின்னர் பூனை ஓரத்தில் அமர்ந்து சூடான அரிசி தக்காளி கொப்புடன் தன் உழைப்பின் பலனை ரசித்து சாப்பிட்டு முகத்தில் ஒரு சிரிப்பு, மனத்தில் ஒரு பெருமை. அந்த நாள் பூனையின் வாழ்க்கையில் ருசிகரமான ஒரு நாள்